அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் தொடர்பாக அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை 10:30 மணிக்கு கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர்கள் KN நேரு, முத்தரசன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேயர் தேர்தலில் கட்சி தலைமை அறிவித்த மேயர் வேட்பாளர் ரங்கநாயகி வெற்றி பெறும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு ஆலோசனைக் கூட்டமானது அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. அவரிடம் பேசலாம். வணக்கம் பரிமளா, இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான முழு விவரம். ஃபரிதா, கோவை மாநகராட்சியில் சரியாக 10:30 மணி அளவில் மேயருக்கான மறைமுக தேர்தலானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கோவை மாநகராட்சிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில், அதாவது வின்சென்ட் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் கிட்டத்தட்ட திமுகவின் கவுன்சிலர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டு முத்துசாமி மற்றும் அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் KN நேரு ஆகியோர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர். மேயர் வேட்பாளராக நேற்றைய தினமே ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் மறைமுக தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தற்பொழுது மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் திமுகவினுடைய 96 கவுன்சிலர்களுமே வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல திருமண மண்டபத்திற்கு அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோரும் தற்பொழுது வந்து கவுன்சிலர்களிடம் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளையும் வழங்கி வருகின்றனர். தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 73 திமுக கவுன்சிலர்களும் இந்த மண்டபத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில சீனியர் கவுன்சிலர்கள் மத்தியில் அதிருப்தியானது நிலவக்கூடிய சூழலில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் திமுக தலைமை முடிவுக்கு எதிராக சில கவுன்சிலர்கள் வாக்களித்ததால் கட்சியினருக்கு அதிர்ச்சியானது ஏற்பட்டுள்ளது. இதில் கூட்டணி கவுன்சிலர்களும் மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். காலையிலேயே இங்கு கவுன்சிலர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது கவுன்சிலர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது முடியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய 100 கவுன்சிலர்களுமே கோவை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய மறைமுக தேர்தலுக்காக செல்ல இருக்கின்றனர். தற்பொழுது நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சீனியர் கவுன்சிலருக்கிடையே வாக்குவாதமானது நடைபெற்றது. தற்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது சீனியர் கவுன்சிலர்கள் இருவரும் அனைவருக்குமே தற்பொழுது அதிருப்தியானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க பேசுறேன் ஒண்ணு பேசுறாங்க. சும்மா எல்லாம் ஓட தெரிஞ்சுட்டு கொண்டிருக்கோம். அமைச்சர் பேசிக்கலாம். வண்டி எடுத்து ஏதோ வண்டியில காரங்க, அக்காவோட காரங்க, காரங்க, அக்காவோட காரங்க, வண்டியில இருக்க காரங்க, வண்டியில அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம்.
கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்சி தலைமை தேர்ந்தெடுத்த மேயர் வேட்பாளரான ரங்கநாயகி வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அங்கு கவுன்சிலர்களுக்குள்ளாக வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக அங்கு ரங்கநாயகி களம் காண்கிறார். இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் மேயர் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.